தக்காளி இன்றைக்கி ஃபுல்லாக போட்டு ஃபன் தான் அடிச்சு நவுத்த வேண்டியதான். போடு போடு அடி போடு. ஏன்னா ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக மேட்ச் முடிக்கிற போது எனக்கு கோஸ்ட் ப்ரோ முடிக்கணும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு பயங்கரம் ஃபைட்டிங் கேமாக தான் இருக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ரோப்ளாக்ஸ் கேம் ப்ளே பிளாக்ஸ் ஃப்ரூட் பார்ட் 1 கைஸ் இது. ஸோ நான் கோஸ்ட் ப்ரோ டார்க் ஆங்கிள் நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம். ஓகே, இது வந்து ஆக்சுவலி ரொம்ப பெரிய கேம்னு கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2000 மேலே இருக்கான். 2000 மேலே லெவல்ஸ் இருக்குன்னாங்க. இந்த குஸ்ட்டு படி பண்ணால் தான் லெவலும் ஏறுமா காசும் வருமா. அதாவது லெவல் வந்து அதிகமாகுமா, கேஷும் வந்து ரொம்ப அதிகமாக வரும்னாங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கணும், குஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ கோஸ்ட் ப்ரோ சொன்னார். ஆக்சுவலி இதை நான் ஆல்ரெடி விளையாட தெரியும், அதாவது சின்ன பையனாக இருக்கும்போது விளையாண்டுருக்கேன். ஓகே, அவங்க அந்த இடத்துல அடிச்சிட்ருக்காங்க. டி வாங்கடா தக்காளி, ஏன்ட்டு வாங்கடா டே, கோஸ்ட் ப்ரோ விட்ருங்கடா, எங்கிட்ட வாங்கடா டே. விட மாட்டேன்றானுங்களே. சரி, நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். அந்த பக்கம் டார்க் டி என்னடா இது? டே யாரா நீ? டி செம்ம ஃப்ரூட் வச்சுக்கிறான் போல கைஸ். சரி பாஞ்சு இது போங்க டீ செம்ம ஃப்ரூட் வச்சுக்கிறான் பா. வீட்டுக்கே போலியாமல். சரி வாங்க இவனை அடிப்போம். பேண்டிட் இவனை தான் முதல்ல அடிக்கணும் நம்ம. டி வாடா டி, நீ என்னன்னு பார்த்துடலாம்டா. பேண்டிட் வச்சு ஃபயர் ஃபாக்ஸ் வெர்சஸ் பேண்டிட். வாங்க கைஸ், இன்றைக்கி இவனா? ஓகே, 39 ருபீஸ். அடா 39 ரூபா தரீங்க. ஐ திங்க் இந்த இது தனியாக வரும், அந்த டாஸ்கில் ஜெயிச்சா தனியாக வரும்னு நினைக்கிறேன். தெரில, வாங்க இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபயர் ஃபாக்ஸ் தமிழ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டி வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் தர ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் யூடியூப் ஸ்டுடியோவில் பார்க்குறேன், மோஸ்ட்லி இந்தியாவிலேருந்து தான் பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் அழுத்தி விட்டுருங்க. ஓகே, வேறு யார்? இன்னும் ஒருத்தனை அடிக்கணும். போடு போடு. என்னடா 2 பேரும் வந்துட்டீங்க. டே ஒருத்தனில் தான்டா கூப்பிட்டேன். இவனுங்க எங்கேருந்து வந்தானுங்க? டே கோஸ்ட் ப்ரோ அப்படியா போயிடுங்க, மண்டையில் அடிச்சிட போகிறேன். அடி 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 அடி. ஓகே, பேண்டிட் லெவல் 5 கைஸான். போட்டு லெவல் 5 கைஸ். புது சக்தி வந்த மாதிரி இருக்குது. ஓகே, கேனாட் அட்டாக் பிளேயர். ஏன் லெவல் 20 வரணுன்ட்டாங்க. ஓகே, இதுதான் மேட்ச் போல். சரி ஓகே, ஆமாம் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன்னு சொன்னல. ஓகே, துரத்துறான். ஓகே, பறந்து போவோம், நேர்லேயே வருவோம் நாங்களாம். ஓகே, குவிஸ்ட் மறுபடியும் இப்போ குவிஸ்ட் எடுத்துக்கலாம். அகெயின் நம்ம பேண்டிட்ஸ் தான் இது பண்ணி ஆகணும். ப்ளீஸ் செலக்ட் அ குவிஸ்ட் பேண்டிட்ஸ். அவனுக்கு ஒருத்தனுக்கு தான் இங்கே இருக்கானுங்களே, இவங்க அவனுமே இல்லை. கன்ஃபார்ம் 646. ஓகே, இட்ஸ் அ குட் அமௌண்ட். ஓகே, வேறு நண்பா ஆடி. ஓகே கைஸ், கிட்டத்தட்ட இவங்களுக்காக வெயிட் பண்ணினே இருந்தேன். ஸ்பானே ஆகலை, விடிஞ்சிச்சு. கடைசியில் ஸ்பான் ஆனானுங்க. கடைசியாக ஒரு அடி வெயிட் பண்ணி இப்போ தான் ஆன் பண்ணேன். ஓகே, அட்ரானே ப்ளீஸ் அடிக்கிறாங்க. டே அண்ணா என்ன விட்டுறேன். எழுத்து இறங்குச்சுரா. டி யாருக்கிட்ட களி 100% ஃபுல் ஹெல்த்து, 100% எனர்ஜியும் எனக்கு தான்டா. ஓகே, அகெயின் வந்துட்டான். இன்னும் ஒரு 3 பேர் அடிக்கணும். அவனை அடிடா. டே அவனை ஈடுறா, இவனை கூப்பிட்டு வந்துடுறா. வாங்கடா டே. அண்ணா 2 பேர் ஒரே நேரத்தில் வராதிங்கண்ணே. நீ ஃபஸ்ட்டு இவர் அடிக்கிட்டோண்ணே, அப்புறம் நீங்கள் கம்முன்னு வேடிக்கை பாருண்ணே. ஐயோ அடிச்சு ஒருத்தங்களி வாடா டே. நீ நான் பார்த்துடி. ஐயோ ஹெல்த்து வேறு போயிட்டே இருக்கே, அடிச்சிருவானோ? ஐ திங்க் மோஸ்ட்லி வாய்ப்பில்லை, சத்தியமாக வாய்ப்பில்லை, அடிக்கவே மாட்டான். டே நீ எங்கேருந்துடா வந்த? சரி வந்ததான் வந்துட்டேன். அடி வாங்கிட்டு போயிடு. டே அடிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் அடிக்க மாட்டான், வாய்ப்பில்லை. பாடா, ஒரு வழியாக முடிச்சிட்டேன். அண்ட் இதுவும் நம்ம அப்கிரேட் பண்ணணுன்னாங்க ஸ்டேட்ஸு. இது அப்கிரேட் பண்ணால் தான் நமக்கு ஹெல்த்து வந்து ஏறுமா. ஸ்வாட், கன், பிளாக்ஸ், ஃப்ரூட், டிஃபென்ஸ், மில்லினா இந்த எதுன்னு தெரியல, கைன்னு நினைக்கிறேன். கையோட பவர் அதிகமாகும்னு நினைக்கிறேன்.
டிஃபென்ஸ்னால் நம்மளோட எனர்ஜி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்வாட்னா ஸ்வாட்னா கத்தி, கன்னா ஷூட் பண்ணுற கன் தான். அதுவும் அப்படியே அப்கிரேட் ஆகி கொஞ்சம் லெவலப் ஆகிடும்னு நினைக்கிறேன். பிளாக் ஃப்ரூட்னால் நம்மக்கிட்ட ஃப்ரூட் இருக்கும்ல கைஸ், அது வந்து மீலி அப்கிரேட் மீலி இல்லை டிஃபென்ஸு அது அப்கிரேட் பண்ணோன்னே ஹெல்த்தும் எனர்ஜியும் 120 போயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கட்டானா வாங்க போகிறோம் 1000 ருபீஸ் கொடுத்து. ஏன்னா ஃபைட் பண்ணி கிட்டத்தட்ட 1199 எடுத்தேன். இப்போ 1000 ருபீஸ் கட்டானா வாங்கியாச்சு. ஓகே, இப்போ போய் நம்ம குஸ்ட் எடுத்துடலாம். குஸ்ட் வந்துட்டேன். ஒரு நிமிஷம், கட்டானாவை எக்யூப் பண்ணிடலாம். ஓகே, எக்யூப் ஆகிடுச்சு. ஓகே லெவல் ரிக்வயர்ட் 0வா? சீரியஸாவாடா டேய்? எதுக்கு லெவல் ரிக்வயர்ட் 0? இது ஃபஸ்ட்டு மேப்பில். அண்ட் இதே இன்னொன்று கைஸ், நிறைய ஐலாண்ட்லாம் போகுமா. இப்போ லெவல் 10 இந்த ஐலாண்டில் லெவல் 10 வரைக்கும். அதுக்கப்புறம் லெவல் 10ல் அடுத்த ஐலாண்ட் ஜங்கிள் ஐஸ்லேண்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கான். எல்லோரையும் போட்டு தள்ளிட்டேன். நிறைய இருக்கான். அண்ட் டார்க் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கோஸ்ட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, அவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. டார்க் தான் நமக்கு இங்கே நின்று ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, முடிச்சாச்சு. அண்டு எதுவும் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய ஐலாண்ட்லாம் மாறுவோம். லெவல் 10க்கு வந்து நம்ம ஜங்கிள் போயிடலாம். இந்த மாதிரி ஜங்கிள், அப்புறம் பைரட் வில்லேஜ், இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு வந்து நிறைய ஐலாண்டு வந்து நம்ம போயிடலாம். தனித்தனி தீவு எல்லாமே போடு அடுறான். முடிச்சிட்டேன். லெவல் 9லேயே நிற்கிறேன். ஏன் டேய் என்னடா லெவல் 9லேயே நிற்கிறேன்? இப்போ அப்படியே குஸ்ட் ஆன் பண்ணால் தான் என்னால் மறுபடியும் வர முடியும். டே பொறுமடா மாட்டினா மரத்துக்கல. ஓகே, மறுபடியும் நம்ம குஸ்டாண்டில் வந்தாச்சு. ப்ளீஸ் செலக்ட் குஸ்ட் பேண்டிட்ஸு லெவல் ரிக்வயர்ட் 0 தெரியும்டா டே. டிஃபீட் 5. ஓகே, கோஸ்ட் ப்ரோ இங்கே நிற்கிறாரு. ஹாய் ப்ரோ. நமக்காக தான் வெயிட்டிங்கா? ஓகே, அடின்றாரு. இந்தியாயோ கத்தி கட்டான தூக்கிட்டு சுற்றி அடிக்கிறாங்க. டே ஏன்டா அவங்க மேலாம் கேட்குறேன், என் மேலே விடா. ஓகே, கோஸ்ட் ப்ரோ வந்து நமக்காக இந்த இடத்துல நிறைய பேர் சேர்த்து வச்சுக்கிறாரு அடிக்க சொல்லி. கரெக்டாக இவங்கெல்லாம் அடிச்சிடணும். அண்ட் டார்க் வந்து பாவம், அவங்களுக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது, விழுந்துருவாங்க போல். கோஸ்ட் எங்கேயா போனேன்? கோஸ்ட் விழுட்டாரு. டார்க் விழுவானுச்சா? டே 2 பேருமே விழுட்டாங்க. பாவையாயோ விழுந்துட்டாங்க போல் தண்ணியில். ப்ரோ எங்கே போனாங்க? இருங்க. நீங்கள் எப்போ மேலே வந்தீங்க? நமக்கு முன்னாடி மேலே வந்துட்டாங்க கைஸ் இவங்களாம். டே போடு. லெவல் 10 கைஸ். எஸ் போட்டு நம்ம லெவல் ரிக்வயர்டு ஃபஸ்ட் டைம் லெவல் 10 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த ஐலாண்டுக்கு இப்போ இந்த லெஃப்ட் சைடு காம்பஸ் காமிங்க பார்த்தீங்களா, ரெட் கலரில் 3 டாட் போட்டு அதை அழுத்துனா ட்ராக் ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தா நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க போகலாம். அண்ட் இதெல்லாம் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷம் பாயிண்ட்ஸுக்கும் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். லெவல் 6 2 பாயிண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு 2 போட்டுடலாம். லெவல் 7 ஓகே 130 வந்துட்டோம். ஓகே டே ப்ரோ அட பாவி. யோ மனுஷாயோ நயா நிப்பாட்டியா? போட்டை நிப்பாட்டியா? யோ தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்தால் விழுந்து செத்துருவையா நான். இவன் வேறு போட் மேலே ஏறடி. ஆட பாவி, பிடிச்சிட்டு போடா நீ. போட்டு கீழே நசுக்கிறானியா? தண்ணியில் முழுகிறாயா நான்? தண்ணியில் முழுகிறாயா? ஐயோ தண்ணியில் முழுகிறேன். மூச்சோட முல்ல புட்றா. டே ஐயோ தண்ணிக்குள்ளே முழுகிறேன் கைஸ், காப்பாற்றுங்க. ஒழுங்காக போட்டை நிப்பாட்டா. மறுபடியெலாம் முழுக முடியாது. பின்னாடி போய்ட்டு வரேன். ஏறா போடா. ஒரு வேலையை ஏறிட்டேன். அண்ட் பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுறோன்ற ஒரு எண்ணமே இல்லை. தண்டத்துக்கு நின்றுங்கிறாங்க. டார்க்கு நின்று வேடிக்கை தான் பார்க்குறாங்க. ஓகே, இன்னும் நம்ம காம்பஸில் வந்து ட்ராக் கொடுப்போமா? கரெக்டாக தான் அவங்களும் போயிட்டுருக்காங்க தான் நினைக்கிறேன். இல்லையே, கரெக்டாக தான் போயிட்டுருக்காங்க. இல்லை எதுக்கும் நம்ம ட்ராக் கொடுத்துடலாம்.
ஓகே கரெக்டாக தான் இருக்குது, இந்த க்ரீன் கலராக காமிக்கு. ஓகே சில் படி வந்துட்டோம் கைஸ். டே ஏன்டா அப்பயே நினச்சேன்டா நல்லபடியாக போட்டு போகும்போதே போட்டில் ஏதோ ஓட்டை போல் உடஞ்சி விழுட்டான் என் கேரக்டரு. டேய் என்னடா பண்ண உங்களுக்கு டேய். அண்டு ஏன் இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மொபைல் அந்த மாதிரி இருக்குது. அண்டு ஜூன் மந்த்லேருந்து கிளியராக இருக்கும், வீடியோஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும், என்னை நம்புங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜூன் மந்தில் வேறு ஒரு மொபைல் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்தில் வந்து லேகு எதுவுமே இருக்காது. ரோப்ளாக்ஸ்னாலே அப்படியே ஸ்மூத்தாக நகருவான் கேரக்டர். இதில் பாருங்கள் அப்படியே நின்றுறான் திடீர்னு. அதனால தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. சரி பரவாயில்லன்னு அப்படி சொல்லி தான் போடுறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு குஸ்ட்டு ஜங்கிள், அவர் நெக்ஸ்ட் ஐலாண்டஸ் ஜங்கிள் இதுதான். இதில் வந்து மங்கீஸு கொரிலா கிங்கு வேறு. அதெல்லாம் நம்ம மங்கீஸ் லெவல் ரிக்வயர்ட் 10ன்னாங்க. மங்கீஸ்க்கு வந்து லெவல் 15 இருக்காங்களாம். ஓகே இது என்னடா டேய் சீக்ரெட் இடம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் கிடைக்கும்னாங்க. யாரா அவன் டேய் தம்பியே டேய் என்னடா போயிட்டான் பங்கு. சரி அண்ட் இதில் நிறைய இடத்துல ஃப்ரூட்ஸ் ஸ்பான் ஆகும்னாங்க. இந்த கேம் யூ ஹேவ் 15 minutes டு டிஃபீட் ஹிம் அண்டு பிஓ எப்பா டேய் கைஸ். நானும் மங்கீஸை தேடுறேன். இந்த டார்க்கும் கோஸ்ட்டும் சேர்ந்து மங்கீஸை சாவடிச்சிட்டாங்க. எப்பாடா ஒரு வழியாக கச்சான்டா. டீ என்னடா ஹெல்த் இப்படி குறைக்கிற அண்ணா விட்டுருண்ணா அண்ணா விட்டுருண்ணா தயவு செஞ்சு விட்டுருண்ணா அண்ணா செத்தான்டா போயிட்டான்டா. ஓகே அகைன் இவனை அடிப்போம். டேய் யாருன்னா தைரியம் இருந்தால் ஏன் மேலே கை வைப்பா. இரு நான் நகர்ந்துட்டே இருக்கேன் போடு நான் மாதிரி பாருங்க. ஏய் கட்டானா எங்கடா அடே ஏமாற்றிட்டாங்களா. டேய் ஏமாற்றுவாங்கன்னு தெரியவே தெரியாதுடா டேய். அண்டு ஓகே சாவடிச்சிட்டாங்க. இன்னும் எத்தனை பேர்? இன்னும் 5 பேர். வா ஃபஸ்ட்டு 5 இப்போ வந்து 6 பொண்ணே வந்து ஏற்றிருக்காங்க. அண்ட் நமக்காக கோஸ்ட் அண்ட் டார்க் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா என் எப்படி சொல்கிறது மொபைல் வந்து இப்போ நான் ஸ்லோவாக இருக்குன்னு சொன்னேன்ல கைஸ். அதனால் என்னால் வந்து ஸ்பீடாக இல்லாததுனால ரொம்ப ஸ்லோவாக நகர்றான். அந்த மங்கீஸ் கிட்டலாம் அடி வாங்கியே சாகுறான். கரெக்டான ஐட்டம்ஸில் போய் பேக்குள்ளே இருக்காடுது வாங்கடாடி. அதனாலே என் ஹெல்த் வந்து ரொம்ப கம்மியாகிடுது. அதனால தான் அவங்க என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கரெக்டாக வீடியோ லேக் ஆகாமல் வரும். அண்ட் வீடியோ குவாலிட்டி கிளியராக தான் இருக்குது இந்த வாட்டி, பிரச்சனை இல்லை அது எல்லாமே. ஆனால் ரோப்ளாக்ஸில் மட்டும் லேக் ஆகுது, அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. ஓகே சாவடிச்சிட்டேன். இந்த இடத்துல எனக்கும் கோஸ்ட் ப்ரோக்கும் சண்டை நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் கோஸ்ட் ப்ரோவுக்கும் ஃபைட் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். சப்போஸ் ஃபைட் ஆகிற பிளான் இருந்துச்சுன்னா ஃபைட் நடக்கும். ஓகே இந்த இடத்துலையும் வந்து மங்கீஸை சாவடிச்சாச்சு. டேய் டார்க்கை தொடாதீங்கடா. அவ்வளோதான்டா லெவல் 15 புட்டே சூப்பர் லெவல் 15 வந்துட்டோம். அண்டு இப்போயும் இதேமாரி இடம் தான். ஆமாம் இன்னும் கொரிலா கிங் இன்னும் 2 பேர் இருக்காங்க. போடா இந்த பாங்க நான் 2 வாட்டி அழுத்தினேன் ஆனால் மேலே ஏற மாட்டேன்றான். ஓகே ஒரு வழியாக வந்துட்டான். ப்ளீஸ் செலக்ட் குவிஸ்ட் கொரிலாஸ். ஐ வாண்ட் கோ கொரிலாஸ். அதாவது நம்ம கோஸ்ட் ப்ரோ மாதிரி அந்த ஜீவன்கள் எல்லாம் வரோம் பிடிச்சி தலையை பிடிக்கும் அப்படியே பேனை பார்க்கும். அந்த மாதிரி குவிஸ்ட் அக்செப்டட். நம்ம கோஸ்ட் ப்ரோ மாதிரி தான் எல்லாமே. இங்கே பாருங்க டார்க்கு தண்ணிக்குள்ளே குச்சி விளாண்டுட்ருக்காங்க. ஓகே வாங்க போகலாம். இதுக்கு மேலே எங்கடா போகணும் டேய். அண்ட் ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 கைஸ். பார்ட் 2 வந்து கண்டினியூ ஆகும் அப்படியே. ஏன்னா நான் ஒரே வீடியோ தான் போடலான்னு நினச்சேன். அதாவது அதை ஷார்ட் பண்ணிச்சு தான் ஆக்கலாம் தான் நினச்சேன். பட் என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு வந்து கேட்டிங்கன்னா ரெக்கார்டிங் நடுவிலே ஸ்டாப் ஆகிடுது, ஏன்னு தெரியல. பட் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆனதுனால எனக்கு ஒரு ஐயோ இதை சொல்லுவாங்களே
எனக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி. இதுலேயே எனக்கு ஒரு 2 வீடியோ மாட்டிச்சு. அது 3 வீடியோ. பார்ட் 1 இது, பார்ட் 2 பார்ட் 3லாம் கூடிய சீக்கிரம் போடுறேன். அதெல்லாம் இருக்குது. பட் இப்போ எடிட் பண்ணி போடணும். அதெல்லாம் எடிட் பண்ணி உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த கொரில்லாஸ் எல்லாம் ஐயோ என்னயா இது ஹெல்த் இப்படி குறைக்குது? வாடா டேய், நீயாண்ணா? டேய் அண்ணா போட்டான்டா டேய். இதுக்கெல்லாம் தண்டத்துக்கு இருக்காங்க கோஸ்ட்டுக்கு டார்கெல்லாம். ஓ, அவங்களும் என்ன மாதிரி தான். அப்போனா ஹெல்த்து குறையும் அவங்களுக்கும். ஓகே, கோஸ்ட்டு ப்ரோ ஹெல்ப் பண்ணுறாரா பார்த்தா அப்படி தெரில. டேய் என்னடா இப்படி குறைக்கிறீங்க? அண்ணா விட்டுருண்ணே. அண்ணா 50. ஐயோ, பாதி கூட இல்லைண்ணா நான் ஹெல்த்து. அண்ணா சாவடிச்சிட்டான்டா டே. மறுபடியும் வரேன்டா டே. அண்ட் ஏன் நான் இந்தமாதிரி பண்ணுறேன்னா, கேரக்டர் ரொம்ப ஸ்லோவாக நகர்றான். அங்கேருந்து இந்த பக்கம் வரத்துக்கு கூட ரொம்ப டைம் எடுக்கிறான். அதனால தான் இந்த மாதிரி ஆகிடுது. ஓகே, முடிச்சிட்டோம் கைஸ். ஸோ ஃபைனலி அதாவது ஒருத்தனை தான் சாவடிச்சிருக்கோம். இன்னும் 7 பேர் இருக்காங்கப்பா. ஓகே நண்பா, புட்றா டேய், வாடா டேய், நான் சாவடிச்சிருவேன். இவெல்லாம் என்ன கைஸ் இவனெல்லாம் போட்டு தள்ளிட்டு போயின்னே இருக்கலாம். எனக்குலாம் கை வந்தால் கலை. இவனுங்களெல்லாம் போட்டு தள்ளுறது. என்னடா ஹெல்ப் பண்ண போட்டேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் கை வந்தால் கலை. அவ்வளோதான், லெவல் 16 தொட போகிறோம். இன்னும் கொஞ்சோண்டு தேவைப்படுது. டேய் வாங்கடா டேய். ஏன்டா அவங்ககிட்ட போகிறீங்க? என்கிட்ட வாங்கடா. சண்டைக்கு பயப்படுறானுங்க கை, சண்டை போட கொரில்லாஸ்லாம். ஆஹா, இவனா ஃபயர் ஃபாக்ஸா, பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க எல்லாம். அண்ட் கோஸ்ட் ப்ரோ வந்து பார்த்தீங்களா? ஓகே, விடிய போகுது. ஃபைனலி கொரில்லா ஸ்பான் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு விடிஞ்சிச்சு. ஓகே, நம்மளும் லெவல் 16 போய்ட்டோம். அண்டு கேஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 2972 இருக்குது. அண்ட் இதையும் நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம். எல்லாமே லெவல் 7, லெவல் 8, லெவல் 9, லெவல் 9. கரெக்டாக இருக்குடா எல்லாமே. லெவல் 10 கரெக்டாக இருக்குது கைஸ். ஆக்சுவலி இவன் ரொம்ப நேரமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான் அந்த காஸ்மோன்றவன். ரொம்ப ஃப்ரூட் பயங்கரமாக வச்சுக்கிறான் இவன். எவன்கிட்டயோ ஃப்ரூட்டு கேட்குறான், எவனும் தரமாட்டேன்றான். ஃப்ரூட் வாங்கணுன்னா ஒரு லெவல் 50 போகணும். 48,000 கேட்கும் அதுக்கு. ஓகே, கொரில்லா சாங்கடா டேய். அவன் என்னடா கொண்டுட்டு போகிறான் கைஸ்? பயங்கரமாக வெறுப்பேற்றுறான் கைஸ். PVP எனேபிள் பண்ணி வாங்கடா. 1 vs 1 சிங்கிள்ஸ் வாங்கடா டேய். அண்ட் தப்பாங்க கொரில்லா கீழே ஒழிஞ்சுனுக்கிறாரு. ஓகே, இன்னும் ஒருத்தன்டா டேய். கோஸ்ட் ப்ரோ டார்க் இன்னும் ஒருத்தன். வாங்க இன்றைக்கி உங்களை அங்கே பாங்க கோஸ்ட்டும் டார்க்கும் அடிச்சிக்கிறாங்க. டேய் ஒழுங்காக விளாட மாட்டேடா அப்படின்ட்டு அடிச்சிக்கிறாங்க 2 பேரும். கோஸ்ட் ப்ரோ பாங்க அங்கே போய் குதிக்கிட்டாருக்கு. போடு என்ன மாதிரி லேண்டிங்கு. ஓகே, கொரில்லா இங்கே வந்துருச்சு. அண்டு 2 வந்திருக்கு. போடு அட்ரா அப்படின்றாங்க என்னைய. என்னடா என்கிட்ட வாங்கடா. ஏன்டா அவங்ககிட்ட சப்ப கைசி விடுங்களாம். என்ன கைசி விடுங்களாம் என்ன அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான்டா, லெவல் 19 சூப்பர். ஓகே, இவனும் சும்மா தான் நகரான். இவனை போட்டு தள்ளிடலாம். டேய் தள்ளுறா டேய் தள்ளுறா டேய். குறுக்க வந்து நிற்காதரான்றேன். டே ஹெல்த்தாக்கா. ஹெல்ப் பண்ணுறியா கைஸ்? போட்டு லெவல் 20 வர மாதிரி. ஓகே, ஸ்டேட்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிடலாம். லெவல் 11, லெவல் 12 அண்டு 2 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 2 போட்டுடலாம். அவ்வளோதான், லெவல் 13 ஃபஸ்ட்டு 2. ஓகே, இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போய்ட்டு கொரில்லா கிங்கை சூஸ் பண்ணிவிட்டு வரணும். லெவல் ரிக்வயர்ட் 20ன்னு சொல்லும். நம்ம இப்போ கொரில்லா கிங்க்கு தயாராகியாச்சு. ஆனால் அவன் தூக்கி போட்டு மெதின்னு மெதிப்பான். ஸோ நிறைய செருப்படி வாங்க போகிறோம் இந்த இடத்துல. அதெல்லாம் பார்க்குறதுக்கு தயாராகிருங்க. ஓகே, நீங்களே பாருங்கள். இதில் அப்படியே ஸ்லோவாக இருந்த பாருங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக இருந்தால் என்ன அர்த்தம்? அண்ட் என்னது இது பட்டனா? இது ஏதோ சீக்ரெட்டாக அதெல்லாம் ஃப்யூச்சரில் பண்ணலாம் அதெல்லாம். ஓகே, இந்த இடத்துல ஆக்சுவலி நிறைய செஸ்ட்டு இருக்குது, லூட் பாக்ஸு. இதெல்லாம் தூக்குனா சும்மா காசு அல்லலாம். பார்த்தீங்களா, 275. அண்ட் என்கிட்ட இப்போ கேஷ் வந்து பார்த்திங்கன்னா 4802 rupees ஐ எம் ஹேவிங். ஓகே, கீழே போய் போய்டுவோம். ஹாய் கோஸ்ட் ப்ரோ, அட்ஸா படி. டே ஐயோ காப்பாற்றி. ஐயோ பை சொன்னா இல்லையா? செருப்படி அடிக்கிறான். செத்தண்டா, சாவடிச்சிட்டான்டா டேய்.
அங்கே பாருங்க கைஸ், தரையை குத்துறான். டார்க் அப்படியே துடிக்கிறாங்க. போடுறா டேய், அவனை அடிச்சு சாவடிங்கடா டேய். யாரா அவன் செருப்படி அடிக்கிறான். டார்க்கு பாருங்க, அங்கே ஹெல்த்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அவங்களுக்கு. ஓகே போடுறா அவனை டேய், ஒழுங்கு மரியாதை ஓடுறா டேய். யாருனே தெரில கைஸ் அவன். டேய் நான் அடிக்கவே இல்லைடா. குஸ்ட்டு முடியவே இல்லை. அண்ட் ஃபைனலி முடிச்சிட்டோம். நைட்டு வந்தான் ஸ்பானானா முடிச்சிட்டோம். மறுபடியும் இப்போ கொரில்லா கிங்கை சூஸ் பண்ணணும். யாரா டேய், யாரா நீங்களா, போங்கடா அப்படியா. ஓகே அக்செப்ட் பண்ணிட்டான் அவனை. என்ன தான் இருந்தாலும் சப்போஸ் நம்ம சப்ஸ்கிரைபராக கூட இருக்கலாம் அவன், அதனால தான் அக்செப்ட் பண்ணேன். இந்த கொரில்லா கிங் லெவல் 25. டே சாவடிச்சிட்டான்டா. ஐயோ முடிக்கவே இல்லை. டார்க்காக கோஸ்ட்டாக அடிச்சது யாருன்னு தெரில. ஆனால் நான் அவன் மேலே கை வச்சேன் கடைசியாக அவன் சாகிறதுக்கு முன்னாடி. அதனால தான் இப்போ நான் லெவல் 24 வந்துட்டேன். போட்டு வேறு மாதிரி கைஸ். ஓகே இன்னும் ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்தவுடனே நம்ம வந்து பார்ட் 1 முடிச்சுக்கலாம். இப்போன்னு இல்லை, ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்த உடனே முடிச்சுக்கலாம். அதாவது அடுத்த ஐலாண்டு போய் முடிக்கலான்னு தான் நினைக்கிறேன். அடுத்த ஐலாண்டு வேணாம், இந்த ஐலாண்டே முடிச்சிடலாம். ஓகே முடிச்சிட்டோம். குவிஸ்ட்டை எடுத்துட்டோம், இன்னும் முடிக்கல. இந்த பாருங்க கைஸ், நான் சொன்ன காம்பேட் ஆரம்பிச்சிச்சு. எனக்கும் கோஸ்ட் ப்ரோக்கும் ஃபைட்டு பிகின்ஸ் இயர் ஒன்லி. ஓகே ஐ திங்க் நம்ம பார்ட் 2ல் தான் இந்த ஐலாண்டு விட்டு போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஐயோ அண்ட் அவரு அடிக்கிறது என் மேலே படுது, நான் அடிக்கிறது அவர் மேலே ஒன்று கூட பட மாட்டேங்குது பார்த்தீங்க. அதனால தான் இந்த ஃபோன் ப்ராப்ளம். நான் இந்த இடத்துல நகர மாதிரி காமிக்கும், ஆனால் இந்த மாதிரி நகர மாட்டேங்குது. அதுதான் ஹேங் ஆகுது ரொம்ப. ஸோ நியூ மாடல் ஃபோன் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்துடும். அதை வந்து வாங்கினோடனே சுத்தமாக ஹேங் ஆகுது, நின்றோம். டே ஒரு வாட்டியாச்சும் அவன் அட்றா டே, தயவு செஞ்சு ஒரு அடி அட்றா, அது போதும்டா. டே என்னடா பண்ணுற டீ, நண்பன் கூட பார்க்காம துரோகி அடிச்சிட்டா அவனை ஒரு அடி. ஆடா டே எங்கடா போனா என்னடா இங்கே வந்துட்டேன் கைஸ். நண்பன் கூட பார்க்காம துரோகி கைஸ். டே அடிக்க வரான்டா. நான் விட்டுருனேன். ஒரே நிமிஷம். இதை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடலாம். அண்ட் ஸ்வாடை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணோம் இப்போ இவர் அடிக்கிறதுக்கு. யாரில் 11, 17, 18, 19, 20. ஓகே 20 வரைக்கும் போட்டேன். அப்பயும் ஏன் இதுவாக பண்ண தெரியல. விட்றியா அடிக்கிறான் கைஸ் இவன் ரொம்ப. டேய் என்ன சாவடிச்சான்டா டேய். ஓகே அண்ட் ஆக்சுவலி சாவடி மேலே சாவடிக்கிறாரு. அண்ட் கொரில்லா கிங்கை இந்த வாட்டி முடிச்சுட்டு இந்த பார்ட் 1 நம்ம முடிச்சுக்கலாம் கைஸ். இப்போன்னு இல்லை, இந்த கொரில்லா கிங்கை முதல்ல முடிச்சிடலாம். டே அட்ரா அவனை அட்ரா டேய் யாருக்கிட்ட. ஐயோ லாக் பண்ணிட்டான்டா. அப்பாடா விட்டான்டா. டே அப்பாடா 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க சாவடிச்சிட்டாங்க அவனை. எனக்கு வந்துச்சு சூப்பராக அவனை பிடிச்சா பாருங்க. ஓகே லெவல் 27. நைஸ் ஒர்க். அண்ட் இந்த ஸ்டேட்ஸை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம். ஓகே அப்கிரேடிங் இதெல்லாம் லெவல் 20க்கு போயிடுச்சு ஸ்வாடு. நான் அது ஏதோ +4ன்னு காமிச்சது, அதனால தான் சரின்ட்டு அப்கிரேட் பண்ணேன். ஓகே அகெயின் நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகே கைஸ் பார்ட் 1 இதோட முடிச்சிக்கலாம். பை கைஸ், நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பார்க்கலாம்.